ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டு போடுறதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எட்டு போடுற வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி போகிறேன்னு பார்க்கலாம். நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் லைசன்ஸ் வாங்கினேன். அப்போ எட்டு போட்டது தான். ஆனால் அப்போவே நான் நல்லா போடுவேன் எட்டு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சா, அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸல் சூப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போடலாம் ஃபேஷினோவில். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன வண்டியில் தான் எட்டு போட்டேன். அப்போ வந்து என்கிட்ட ஃபேஷினோ கிடையாது. நான் வந்து பெப் ப்ளஸ் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் வண்டி மாற்றிட்டேன். அதனால் அதில் போடுவேன். ஆனால் இந்த ஃபேஷினோவில் போடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. இனிமேல் தான் நானே ட்ரை பண்ணணும். ஆனால் எக்ஸல் சூப்பரில் போடுவேன். சரி, உங்களுக்கு அதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாக எக்ஸல் சூப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் போட்டுட்டு ஒரு டைம், ஏன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு பக்கம் ஆகிடுச்சு, அதனால் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 காலையும் ஊனிட்டு ஸ்லோ ஸ்பீடில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓட்டி பழகணும். ரொம்ப ஸ்பீடாகலாம் ஓட்டினா கண்டிப்பாக நம்மளால் எப்போவுமே எட்டே போடவே முடியாது. அதனால் ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஓட்டி பழகணுங்கனால எவ்வளோ ஸ்லோவாக வந்து ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஒரே லிமிட்டாக அந்த ஸ்பீடை வச்சுக்கணும். முறுக்கிட்டே இருக்கக்கூடாது, சும்மா ஒயின்னு முறுக்கவே கூடாது. ஒரே லெவலாக வந்து நம்ம அந்த ஸ்பீடை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வண்டி வந்து சாயாது, ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும் அழகாக. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காலை மேலே வச்சுட்டு அதே ஸ்லோ ஸ்பீடில் விட்டுங்க. அப்போலையே 2 காலையும் வந்து நம்ம ஊனிகிட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ ஸ்பீடில் போனோம். இப்போ வந்து ஒரு காலை மட்டும் மேலே வச்சுக்குங்க, ஒருத்த காலை வந்து கீழே வச்சுட்டு கரெக்டாக இதே மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஏன்னா அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும். எடுத்தது எல்லாம் கண்டிப்பாக வராது. ஒரு நாள் 2 நாள் ஓட்டுனிங்கன்னா வந்துடும். ஆனால் நம்ம நல்லாவே ஓட்டுறோம் இப்போ வண்டி அப்படின்னா எட்டு மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஒரு 2-3 ரவுண்டு அடிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் தெரிஞ்சிடும், எட்டு எப்படி வளைக்கணும்னு. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு நல்லா வளைப்பாங்க, ரைட்டு கொஞ்சம் இதாகும், அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்குங்க. ஓட்டவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு 4-5 ரவுண்டு அடிங்க, அதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கூட்டி நார்மலாக வந்து கொஞ்சம் பெரிய வண்டியை விட இந்த மாதிரி எக்ஸல் சூப்பராக நீங்கள் எட்டு போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டலாம். ஏன்னா சல்லுன்னு காலு ஊனிக்கலாம், நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது நம்ம 2 காலை எடுத்து வச்சு ஓட்டணும். இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்லோவாக ஓட்டி பழகணும். நல்லா முறுக்குன்னு முறுக்கக்கூடாது. வண்டியை போட்டு லைட்டாக வந்து பிடிச்சி ஒரே லிமிட்டு, அந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரே லிமிட்டில் இந்த மாதிரி ஓட்டினா மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி காலை பாருங்கள், எடுத்து வச்சுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவு உங்களால் வைக்க முடியுமோ. லைட்டாக சாய்ஞ்சுது அப்படின்னா காலை ஊனிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விழுந்துருவெல்லாம் மாட்டோம் கண்டிப்பாக. அதாவது லைட்டாக சாயிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் காலை ஊனிக்கலாம். அந்த திரும்புகிற இடத்துல எல்லா இடத்துலையும் இல்லை. ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பியில் கொஞ்சம் சாய் வண்டி, ஒருத்தருக்கு லெஃப்ட் சைடு திரும்பியில் சாயும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த மாதிரி காலை ஊனி திரும்புகிறப்போ ஊனுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ரவுண்டு வந்து காலை வந்து 2 சைடு ஊனுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ரவுண்டு வந்து ஒரு காலை மட்டும் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக 2 காலை எடுத்து வச்சுக்கோங்க. சாஞ்சுதுனா மட்டும் லைட்டாக காலை ஊனிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதுவுமே நம்ம ட்ரை பண்ணனா நடக்காதுன்ட்டு எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம செய்யலாம், கொஞ்சம் ட்ரை பண்ணணும். ஆனால் எதாக இருந்தாலும் ட்ரை பண்ணால் தானே நடக்கும். பாருங்கள், இப்போ நான் 2 காலையுமே எடுத்து வச்சு வந்து அதாவது காலை ஊனாமல் நான் எட்டு போடுவேன். அது நீங்கள் ஒரு 4 ரவுண்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கே அது தெரியும், உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி தான் எனக்கு பார்த்திங்கன்னா போடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இப்போ நான் வந்து காலை ஊனமாட்டேன், தொடர்ந்து வந்து நான் எட்டு போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு சின்னதாக கூட வந்து நான் காலை ஊன மாட்டேன். இதுக்கு கண்டிப்பாக வந்து காரணம் வந்து ஒரே லிமிட்லேயே ஸ்பீடில் போகிறேன். லைட்டாக அந்த டேர்ன் பண்ணுறப்போ மட்டும் எனக்கு லைட்டாக இது வண்டி ஸ்லோவானால் சாஞ்சிரும். ஏன்னா வண்டி ரொம்ப நிற்கிற ஸ்டேஜில் ஆனால் சாயும், மூவ் ஆகிட்டு இருந்தால் சாயாது. அதனால் ஒரே கரெக்டாக அந்த லைட்டாக எனக்கு அந்த இதாகிற மாதிரி இருந்தால் மட்டும் லைட்டாக ரைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே லெவல் கொண்டு வந்துடுவேன். அதை மட்டும் பண்ணிங்கன்னா பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் கூட வந்து காலே நான் ஊன மாட்டேன். அந்த 8 லெவல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதை விட நான் இப்போ போகிறனால இதை விட அங்கே பெருசாகவே இருக்கும். ஆனால் நம்ம போகிறது கொஞ்சம் சின்னதில் போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த திரும்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து நான் லெஃப்ட் சைடு, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு நல்லா லெஃப்ட் வந்துட்டு அப்படியே ரைட் போவாங்க, ஒவ்வொருத்தர் ரைட்லேருந்து லெஃப்ட் போவாங்க. அது அவங்களுக்கு படம் நம்ம எப்படி வேணுமோ அங்கே போட்டுக்கலாம். இப்படி தான் போகணுன்ட்டு இல்லை. எட்டு நீங்கள் லெஃப்ட்லேருந்து போய்க்கலாம், ரைட்லேருந்து போய்க்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் 2 சைடு போட்டாலும் எட்டு எப்படி இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணணும், அதுதான். அதனால் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், எதுவுமே ட்ரை பண்ணாமல் நடக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் சூப்பராக போட்டுட்டேன். இன்னும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஷினோவில் ட்ரை பண்ணலாம். நான் அதில் போட்டதே கிடையாது, இதில் கூட நான் ஏதோ போட்டிருப்பேன்.
நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் மற்ற வண்டி காட்டிலும். எனக்கு அதாவது நான் உடனே கமெண்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஃபேஷினோ வெயிட்டா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேஷினோ வெயிட் கம்மி. நான் மற்றது ஓட்டுனதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வச்சுருக்கிற வண்டி வந்து வெயிட்டு. அதனால தான் நான் அதை திருப்பி சொன்னேன். ஏன்னா நான் போன வீடியோவில் இதை பற்றி சொல்லி இந்த பக்கம் ஃபேஷினோ வெயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பத்தாஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து அது வெயிட்டாக இருக்காது, ஆனால் எனக்கு என் வண்டி வெயிட்டாக தான் இருக்குது. மற்றது காட்டிலும் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ எனக்கு பழகிடுச்சு, அது ஒன்றும் பெரிய வெயிட்டாக தெரியல. இருந்தாலும் 8 போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சின்ன வீல். இதே பார்த்திங்கன்னா டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வீல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குமா, அதனால நம்மளுக்கு திருப்பறக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இதுலலாம் போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸல் சூப்பருக்கு இது கிடைச்சா நீங்கள் அதில் போய் கூட 8 போட்டுட்டு வந்துடலாம். ரொம்பவே ஈஸி. என்னை பொறுத்தளவு யார் வேணுனாலும் அந்த எக்ஸல் சூப்பர்லாம் போடலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வீலு பெருசு அப்படிங்கிறனால உங்களுக்கு திருப்பறக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கால் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டிட்டு மாதிரி இருக்கிற டைப்பில் வந்து காலை தூக்கி மேலே வைக்கணும். அதாவது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓட்டணும். அது அப்படி கிடையாது, சல்லுன்னு தூக்கி அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. சும்மா டக்குன்னு அப்படியே எடுத்து வச்சிடலாம் அந்த இதில். அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், இதை விட பார்த்து அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா இதுவும் ஈஸி தான். இப்போ நான் போடுறேன் பாருங்களேன். அது அதில் போட்டதுனாலேயே என்னமோ எனக்கு இது ஒன்றும் பெருசாக இப்போ தெரியலை. நான் நினச்சிட்டே இருந்த சரி போட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எக்ஸல் சூப்பர் எடுத்துகிட்டு வந்தேன். இல்லைனா வெறும் ஃபேஷினோ எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். எனக்கே ஒரு டவுட்டு, சரி வெயிட்டாக இருக்கிறதுனால சின்ன வீலாக இருக்குல்ல அதனால் போட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம நினைக்கிறது, அது பிரச்சனையெல்லாம் கிடையாது, அது நம்மளாக நினச்சிக்கிறது. ஏன்னா நாங்கள் நினச்சிருந்தோம், நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நான் என் 2 ஃப்ரெண்டு போனோம். போயிட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐயோ அப்போ நாங்கள் பேசிக்குவோம், ஐயோ நிறைய ஜென்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, எல்லாம் நம்ம எட்டுப்படையில் எல்லாருமே நம்மளையே பார்ப்பாங்களே, ஒழுங்காக போடுவோமா போட மாட்டோம் அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா நம்மளை மாதிரி தான் அங்கே போட வந்தவங்களும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான். நம்மளை மாதிரி கற்றுட்டு புதுசாக கற்றுட்டு வந்து லைசன்ஸ் வாங்க வந்தவங்க தான். அதனால் அப்படிலாம் நினச்சிக்கவே வேண்டாம். எல்லோரும் நம்ம எப்படி அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக அங்கே போய் நம்ம நிற்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லோரும் வந்திருக்காங்க. நம்மளுக்கு தேவை வந்து 8 போட்டு லைசன்ஸ் வாங்கணும், அது மட்டும்தான். நம்ம ஆர்டிஓ மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. இதே மாதிரி தான் இதை விட பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸ் நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா நானெல்லாம் சல்லுன்னு போட்டுட்டேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம தடுமாறணும் அப்படின்னா இன்னொரு ரவுண்டு அடிக்க வச்சுருவாங்க. ஒரு ரவுண்டு போக சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு ரவுண்டு அடிங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லெவல் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டே போய் நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் நேரத்துலேயே போயிட்டோம். ஒரு 8:30க்கே போயிட்டோம். 10 மணிக்கு தான் வருவார் ஆர்டிஓ. ஆனால் நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30க்கே போயிட்டோம். 8:30க்கே போய் அந்த கிரவுண்ட்லேயே போட்டு பார்த்தோம். அந்த மாதிரி எல்லாம் போட்டோம். அது நல்லாவும் இருந்துச்சு. எங்களுக்கு அப்போ ரொம்பவே இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம். அதனால் ஈஸியாக கற்றுட்டோம். ட்ரை பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பாரு. இப்போ நான் இதுலேயும் போடுறேன். இதுலேயும் நான் கண்டிப்பாக திருப்பி நான் ஒன்று தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தளவு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லலாம், ஒவ்வொருத்தங்க டீச்சிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸ்லோவாக மட்டும் ஓட்டி பழகுங்க. கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக 8 போட்டுடலாம். அதுதான் நான் இதில் சொல்ல வர்றது. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கூட வந்து கால் ஊனறதே கிடையாது. ஒரு 2 ரவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக சூப்பராக நம்ம கற்றுட்டு போட்டுடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து ஓட்டுறேன் சிஸ்டர், அதாவது டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு மெயின் ரோட்டில் ஓட்டுறதுக்கெல்லாம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்டில் போயிட்டே இருக்கலாம். அவங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பயமே பட வேண்டாம். வர்றவங்க கரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் லெவலில் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வர்றவங்க வந்து கரெக்டாக வந்து போய்க்குவாங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்லோவாக போய்க்குங்க. ஸ்பீடாக போனால் தான் அதாவது நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, ஓட்ட தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்பீடாக போனால் பிரச்சனை தான். ஒரு லிமிட்டுன்னு நம்மளுக்குன்னு இருக்கும்ல, அந்த லிமிட்டில் நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா எப்போவுமே பிரச்சனை வராது. நீங்கள் அது லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எஸ்பெண்ட்லையெல்லாம் இது வந்து ஒரு எஸ்பெண்டு தான். நம்ம சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம லெஃப்ட் சைடு போனால் நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க வர்றவங்க ரைட் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக்கு அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வரக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம்ல, நல்லா கவனித்து தான் ஓட்டுறோம். வண்டி ஓட்டிலாம் கண்டிப்பாக அதை மட்டும் தான் நம்ம கவனிக்கணும். ஸ்பீட் பிரேக் வந்தால் லைட்டாக ஸ்லோ பண்ணி ஏற்றணும். ஃபஸ்ட்டே பக்கத்தாடி போய் பிரேக் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் லைட்டாக இண்டிகேட்டர் போட்டுட்டு சைடு மிரர் இருக்கும், அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே திருப்பிக்க வேண்டியது தான். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பயப்பட வேண்டிய
அவசியமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே ட்ரை பண்ணால் எதுவுமே நடக்காதுன்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.